வணக்கம். இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ரொம்ப கோல்டாக இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, தொண்டை வலி அதிகமாக இருக்குது, தொடர்ந்து இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு தக்காளி, வெங்காயம், சோம்பு, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் போல் பட்டை, சோம்பு சேர்த்து ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து போட்டு அதையும் நல்லா வதங்கினதை நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தேவையான மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா போட்டுட்டு சிக்கனை வந்து குட்டி குட்டியாக போடணும். குட்டி குட்டியாக போட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. சூப்பு பதத்தில் நல்லா கொதிக்கணும். சிக்கன் பாதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டுவிடுங்க. இதையும் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு. நம்ம எப்படி ரசம் ஊற்றி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.